Welcome to SSC CAPF SI 2024 Crash Course. நம்மளோட ப்ரீவியஸ் கொஸ்டின் ரீசனிங் சீரீஸ்ல இது பார்ட் 1. ஸோ இந்த வீடியோல 3rd October 2023 மார்னிங் ஷிஃப்ட்ல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் ரீசனிங் எந்த மாதிரி கேட்டிருக்கான்னு கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் எஸ்எஸ்சி பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் எந்த அளவுக்கு சால்வ் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து ஹை ஸ்கோர் வந்து பண்ண முடியும். சரிங்களா? சரி, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தலாம். முதல் கொஸ்டினே வந்து செலக்ட் ஆப்ஷன் இன் விச் given figure is embedded rotation not allowed ன்னு கொடுத்திருக்காங்கல்ல. சரி, இந்த ஃபிகர் வந்து என்னன்னா எதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஃபோர்த் ஆப்ஷன்ல இங்க இருக்கு பாத்தீங்களா? சோ இங்க இருந்து தான் வந்து என்னன்னா அந்த ஃபிகர் வந்து என்ன வந்திருக்கு. சோ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்து இந்த பேட்டர்ன் தான் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் நம்ம உன்னிப்பா பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா போட்டலாம். பட் சில பேருக்கு டவுட் வரும், இந்த செகண்ட்லயுமே இருக்கு இங்க பாருங்க, இந்த இதுலயும் இருக்கும். சோ இங்கேயும் ஒரு டைரக்ஷன்ஸ் வரும். ஏன் இது வரக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் டைரக்டாவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டான், ரொட்டேஷன் வந்து நாட் அலௌட். சரிங்களா? இது ரொட்டேஷன் பண்ணா இது வரும், அவன் ரொட்டேஷன் நாட் அலௌடுனால ஃபோர்த் மட்டும் தான் வந்து கரெக்டா இருக்கு. சரியா? Question number 2. Which letter cluster will replace the question mark to complete the given series? So letter series கேட்டிருக்காங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கலாமே. எப்போது லெட்டர் சீரிஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல முதல் லெட்டர் பாருங்க, அதே மாதிரி செகண்ட் இதுல முதல் லெட்டர் பாருங்க. So இந்த சீரிஸ்ல ஏதாவது பேட்டர்ன் வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஆன்சரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இ இருக்கு, எஃப் இருக்கு, அடுத்து ஜி இருக்குல்ல, அதுல ஏதாவது பேட்டர்ன் பார்க்கலாம். இக்கு அப்புறம் வந்து எஃப் இருக்கு, எஃப்க்கு அப்புறம் ஜி இருக்கு, அப்ப ஜிக்கு அப்புறம் என்ன வரணும்? ஹச் வரணும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து ஹச்ல இருக்கும். இருந்தாலும் நம்ம சீரிஸ் வந்து பேட்டர்ன் போதான் போறோம். ஹச்சுக்கு அப்புறம் ஐ வரணும். ஐ தான் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுனால ஓகே, இப்போ பேட்டர்ன் கரெக்ட்னு சொல்லிட்டு ஹச் தான் வரும். அதனால இதை வந்து எலிமினேட் பண்ணலாம். சரிங்களா? செகண்ட் லெட்டர் பார்க்கலாம். இங்க எல் இருக்கு, இந்த வந்து ஜே இருக்கு, அடுத்து வந்து ஹச் இருக்கு. ஸோ எல்லுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு லெட்டர் விட்டு முன்னாடி வந்து ஜே போகுது. சரியா? அப்புறம் ஜேக்கு அப்புறம் ஒரு லெட்டர் விட்டு வந்து ஹச் வருது. ஹச்சுக்கு அப்புறம் ஒரு லெட்டர் வைத்தா என்ன வரும்? எஃப் தான் வரும். அப்ப எஃப் இருக்கிற ஆன்சர் வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அதனால இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ தேர்டு பார்ப்போமே, இங்க எஸ் இருக்கு, இங்க வந்து வி இருக்கா, அதே மாதிரி பேட்டர்ன் பார்க்கலாம். எஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா 2 லிட்டர் விட்டு வந்து வி வந்திருக்கு. சரிங்களா? அப்புறம் விக்கு அப்புறம் 2 லிட்டர் விட்டு வந்து ஒய் வந்திருக்கு, இங்க வந்திருக்கலாம் ஒய் வந்திருக்கு. அடுத்து ஒய்க்கு அப்புறம் 2 லிட்டர் வந்து பி வரணும். ஸோ அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா 3 தான் வரும். சரிங்களா? இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம் டைம்ல இந்த மாதிரி ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. அதுல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆல்பபெட் சீரிஸ் எழுதி நம்பர் போட்டு வச்சுக்க நம்ம ஈஸியா பண்ணிடலாம். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் லெட்டர் எழுதுங்க, அந்த லெட்டரை எழுதி வச்சு வந்து நான் ஆன்சர் பண்ணுவேன், அது வந்து டைம் எடுக்கும். ஸோ அதனால இதை சொல்றேன், இது ஈஸியா வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணிடலாம் எக்ஸாம் டைம்ல. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 3. பிக் த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதுல எது வந்து என்னன்னா ஆட் ஒன்னா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், என்ன இருக்கு? டபிள்யூ இருக்கு, அடுத்து வந்து என்ன வி இருக்குல்ல. சரி, அதோட பேட்டர்ன் வருதான்னு பார்க்கலாம். டபிள்யூ இருக்கு, டபிள்யூக்கு வந்து என்ன முந்தின லெட்டர் வந்து வி இருக்கு. அதே மாதிரி இங்க ஜே இருக்கு, ஜேக்கு முன்னாடி இருக்காங்க ஜே இருக்கு, ஜேயோட முன்னாடி லெட்டர் ஐ இருக்கு. அதே மாதிரி இங்க எஸ் இருக்கு, எஸ்ஸோட அடுத்து பாருங்களேன், இங்க எஸ் இருக்கு, எஸ்ஸோட முன்னாடி லெட்டர் வந்து என்ன ஆறு இருக்கு. ஆனா அங்க கே இருக்கு, கேக்கு அப்புறம் முன்னாடி லெட்டர் ஜே தான் வரணும். ஆனா எங்க என்ன வந்து எல் வந்துருக்கு. அப்ப இதுதான் வந்து என்ன ஆட் ஒன் அவுட். மிச்சம் எல்லாமே ஒரே பேட்டர்ல போது, இது வந்து வேற பேட்டர்ன் வரதுனால இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆட் ஒன் அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 4. 7 people வந்து சிட்டிங் இன் தி ஸ்ட்ரைட் ரோ ஃபேசிங் நாட் நெசசரி இன் தட் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்லி 1 person சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 7 பீப்புளுக்கான இதை மட்டும் நான் போட்டுறேன். சரிங்களா? ஸோ 7 பேர் வந்து என்ன உட்காந்துருக்காங்க? 1 2 3 4 5 6 அண்ட் வந்து என்ன 7. சரி, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 7 பேர் இருக்காங்க. 1 person சிட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. அதாவது நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்னன்னா ரைட் சைடு. நம்ம கை வச்சு பாருங்களேன், இது வந்து ரைட் சைடு, இது வந்து என்னன்னா லெஃப்ட் சைடு. சரிங்களா? இதுல அவன் என்ன சொல்லிட்டானா லெஃப்ட் சைடு, அதாவது டியோட லெஃப்ட்ல ஒன்லி 1 person மட்டும் தான் சிட். கண்டிப்பா நான் டி இந்த இடத்துல போட்டாதான் லெஃப்ட் சைடு டியோட லெஃப்ட்ல வந்து 1 person இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, இது வந்து போட்டாச்சு. அடுத்து ஏ வந்து இமிடியேட் நெய்பர் ஆஃப் டின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு என்ன டவுட்னா ஏ வந்து இங்க வருமா ஆர் எல்ஸ் வந்து இங்க வருமா அப்படின்னு வரும். So அதனால வந்து இந்த மாதிரி டேஷ் போட்டுக்கிறேன். அடுத்து ஒன்லி 2 people சிட் between வந்து எஃப் அண்ட் டி. இப்ப இந்த எஃப்க்கும் டிக்கும் நடுவுல 2 பேர் இருக்காங்க. அந்த இடத்துல எஃப் போட்டாதான் நடுவுல 2 பேர் வந்து வருவாங்க, டிக்கும் எஃப்க்கும் நடுவுல. சரியா? அடுத்து ஒன்லி 3 people வந்து சிட் between சி அண்ட் ஜின்னு சொல்றாங்கல்ல. இப்ப நம்ம சி இந்த இடத்துல போட முடியாது, ஏன்னா 3 people நடுவுல வந்து வரணும். சரிங்களா? அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா ஏவை வந்து இந்த சைடு வந்து ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறேன். ஏ வச்சாதான் இந்த இடத்துல சி வச்சுக்கிறேன், அதே மாதிரி இந்த இடத்துல ஜி வச்சுக்கிறேன். அப்பதான் 3 பேர் நடுவுல வந்து என்ன வைக்க முடியுமா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? பி நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் ஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி வந்து எங்க போடலாம்? இந்த இடத்துல போடலாம்ல. சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? ஒன்லி 2 people சிட் between இ அண்ட் ஜேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஈக்கும் ஏக்கும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா எத்தனை நடுவுல. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நம்ம போட்டது எங்க மிஸ்டேக். ஏன்னா நம்மளால ஈ வந்து போட முடியல. ஏ இங்க இருக்குன்னா கண்டிப்பா இ இங்க இருந்தா தான் நடுவுல 2 people வரும். அப்ப என்ன தப்பு பண்ணிருக்கோம் நம்ம வந்து மாத்தணும். சரிங்களா? சோ அதனால வந்து வேற இது வந்து டைரக்ஷன்ஸ் போடுறேன். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா 1 2 3 4 5 6 அண்ட் வந்து 7. சோ இப்போ என்ன சொல்லலாம்னா நமக்கு தெரியும் டி வந்து என்னன்னா இந்த இடத்துல இருப்பாங்க. டிக்கு லெஃப்ட் சைடு வந்து என்னன்னா ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கணும். சரிங்களா? அதை நான் ஏ வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறேன். இப்ப அடுத்து என்ன பார்க்கலாம்?
ஒன்லி 2 people செட் between F and D. ஸோ அதுல எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இந்த இடத்துல F இருந்தா நடுவில் வந்து 2 people இருப்பாங்க. ஒன்லி 3 people செட் between C and G இருக்குல்ல, அதாவது சிக்கும் ஜிக்கும் வந்து என்னன்னா 3 people இருக்காங்க. நான் இந்த இடத்துல சிய போறேன், இந்த இடத்துல வந்து என்ன ஜி போறேன், சரிங்களா? இப்ப வந்து 3 people வந்து என்னன்னா நடுவில் இருக்காங்க, சரி, எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அடுத்து பி வந்து நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் வந்து என்னன்னு ஜி, அதாவது ஜிக்கு பக்கத்துல யார் வந்து பி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பி எங்க வரும், இங்க தானே வரும், ரைட்டா? அடுத்து ஒன்லி 2 people செட் between வந்து இ அண்ட் ஏ. யோசிச்சு பாருங்களேன், ஈக்கும் ஏக்கும் வந்து 2 people. அப்ப இந்த இடத்துல ஈ போட்டோம்னா நடுவுல வந்து 2 பேர் வந்திருக்காங்க, இது கரெக்ட் தானே? சோ இதுல இருந்து எங்க தப்பு பண்ணோம், நம்மளால வந்து ஈ போட முடியல, அதனால இது வந்து என்னன்னா தப்புன்னு சொன்னா இது வந்து கரெக்டா இருக்கு, சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க, ஹூ சிட் த அட் தி எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த ரோ அப்படின்னு. ரைட் எண்டோட ரோல எக்ஸ்ட்ரீம் யார் இருக்கா, சி தான் இருக்கா. ஆன்சர் வந்துன்னா சி தான், சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் இது ஏன் போட்டேன்னா சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு தப்பா வரும், அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு வந்தோம்னா கரெக்டானது வந்து போடணும், சரி, அதுக்காக சொன்னேன். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா அடுத்து பார்க்கலாம். 5th கொஸ்டின், இன் சர்டன் கோடு லாங்குவேஜ் கேம் கொடுத்துட்டாங்க, மஸ்ட் கொடுத்துட்டு எம்மோட கோடு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஈஸியானது. இங்க பாருங்களேன், எது வந்து காமனா இருக்குன்னு பாருங்களேன். இங்க ஜி இருக்கு, இங்க ஏ இருக்கு, எம் இ இருக்கு, இங்கேயும் எம் இருக்குல்ல. சோ ஒரே லெட்டர் மட்டும் தான் காமனா இருக்கு. அப்ப எம் இங்கேயும் காமனா இருக்கு, இங்கேயும் காமனா இருக்கு. அதுல அதே மாதிரி இந்த இதுல எது காமனா இருக்கு பாருங்க, 8 மட்டும் தான் வந்து காமனா இருக்கும். அப்ப டைரக்டா என்ன சொல்லிடலாம், எம்முக்கான இது வந்து 8 மட்டும் அப்படின்னு சொல்லிடலாம். ரொம்ப ஈஸியான இதுதான். கொஸ்டின் நம்பர் 6. ஸோ சிலாஜிசம் கேட்டிருக்கேன், நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆல் ஃபிளவர்ஸ் வந்து என்ன ட்ரீன்னு சொல்லியிருக்காங்களே. சரி, இதுக்கு இதை போட்டலாம். ஆல் ஃபிளவர் வந்து என்ன அப்படின்னா ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த இடத்துல ஃபிளவர்னு எழுதிக்கிறேன். எல்லா ஃபிளவரும் எப்படின்னா ட்ரீ அப்படின்னு சொன்னனால வந்து என்ன இது உள்ள வந்து வரும், சரிங்களா? ஸோ ட்ரீ வந்து என்ன இந்த இடத்துல எழுதிக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க, ஆல் லீவ் வந்து என்ன ஃபிளவர். அப்ப ஃபிளவருக்குள்ளதான் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா லீவ்ஸ் வந்து என்ன இருக்க போகுது, சரியா? ரைட். இப்ப என்ன கேட்டிருக்காங்க கன்க்ளூஷன்ல, ஆல் ட்ரீ வந்து என்னன்னா ஃபிளவரான்னு பாருங்களேன். நம்மளுக்கு தெரியும் ஃபிளவர் வந்து என்ன இருக்கு, ட்ரீக்குள்ள இருக்கு, லீவ்ஸும் ட்ரீக்குள்ள தான் இருக்கு. ஆனா எல்லா ட்ரீமே வந்து என்னன்னா நம்ம என்ன சொல்ல முடியாது, ஃபிளவர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, சரிங்களா? அதனால இது வந்து இன்கரெக்ட். செகண்ட் கன்க்ளூஷன்ஸ், ஆல் லீவ்ஸ் வந்து ட்ரீ. இப்பதான் சொன்னேன், அதாவது எல்லா ஃபிளவருமே வந்து என்ன ட்ரீக்குள்ள இருக்கு, எல்லா லீவ்ஸுமே வந்து ட்ரீக்குள்ள இருக்கு. அதனால எப்படி சொல்லணும்னா ஆல் ஃபிளவர் வந்து ட்ரீன்னு கூட சொல்லலாம், ஆல் லீவ்ஸ் வந்து என்ன ட்ரீன்னு சொல்லலாம். ஆனா ஆல் ட்ரீ வந்து லீவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, சரியா? அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சரி, இது எப்படி நோத்துல வச்சுக்கோங்கன்னா, நீங்க ட்ரீன் இருக்குல்ல, இது வந்து ஒரு ஹோம்னு வச்சுக்கோங்க, ஒரு நம்ம வீடு மாதிரி வந்து என்ன எடுத்துக்கங்க, சரிங்களா? இந்த உள்ளக்க இருக்கிறது எல்லாத்தையும் என்ன வச்சுக்கோன்னா ஒரு ரூம்னு எடுத்துக்கங்க. இப்ப நான் என்ன சொல்ற வரேன்னா, இந்த கன்க்ளூஷன்ல பாருங்களேன், ஆல் ட்ரீ இருக்கிறது வந்து ஒரு வீடு பாருங்க, அதாவது ஒரு வீட்டோட எல்லா இதுமே வந்து என்னன்னா இந்த ஃபிளவரான ரூம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த வீடு இருக்கு, இந்த வீட்டோட எல்லாமே வந்து இந்த ரூம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதாவது வீட்டுல ஒரு பகுதி தான் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரூம் அப்படின்னு சொல்லு. அதனால இன்கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் லீவ்ஸ் வந்து என்ன ட்ரீ, அதாவது இந்த இந்த ஒரு ரூம் வந்து என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல, அதுதான் வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா அகைன் பாருங்க, கண்டிப்பா வந்து என்ன புரியும். அப்படி இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதுக்கேத்தாலும் நான் ப்ரொவைட் பண்ண பாக்குறேன். சோ அதனால என்ன ஆன்சர், ஒன்லி கன்க்ளூஷன் 2 தான் வந்து ஃபாலோ ஆகும். கொஸ்டின் நம்பர் 7. சோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான டைஸ் கொடுத்துட்டு ஆப்போசிட் த ஃபேஸ் ஷோவிங் ஒன், ஒன்னோட ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம 2 வேலை வந்து சால்வ் பண்ணலாம். சரி, ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணணும்னு வச்சேன், இந்த 3 இதுல வந்து என்னன்னா 2 இதை காமனா எடுத்துக்க, அதாவது ஃபர்ஸ்ட் இதையும் செகண்ட் இதையும் காமனா எடுத்துட்டு எது எது வந்து காமனா இருக்கு, இங்க 1 காமனா இருக்கு, இங்க 1 இருக்கு, அதனால அதை வந்து கிராஸ் போட்டுருங்க. இங்க 6 காமனா இருக்கு, இங்க 6 இருக்கு, அதனால 6ஐயும் வந்து என்ன கிராஸ் போட்டுருங்க. மிச்சம் என்ன ரிமைனிங் இருக்கும், 5 இருக்கும். அப்ப என்ன டைரக்டா சொல்லணும்னா 5க்கு ஆப்போசிட் வந்து 2ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு இதை வந்து காமன் பண்ணுங்க, அதாவது இந்த செகண்ட் இதையும் தேர்டையும் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட் பண்றேன். இதுல என்ன காமனா இருக்கு, 1 காமனா இருக்கு, அதனால கிராஸ் போட்டுக்கிறேன். 2 காமனா இருக்கு, அந்த 2ஐயும் வந்து கிராஸ் போட்டுக்கிறேன். மிச்சம் என்ன இருக்குன்னா 6 4 தானே, அப்ப 6க்கு ஆப்போசிட்டா 4 இருக்குன்னு சொல்லியாச்சு. நம்மளுக்கு தெரியும் ஒரு பகடையில வந்து மொத்தம் 6 பக்கம் இருக்கும். அடுத்து ஆல்ரெடி நம்ம 4 பக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோம். 5க்கு ஆப்போசிட் 2 சொல்லிட்டோம், 6க்கு ஆப்போசிட் 4 சொல்லிட்டோம். அப்ப மிச்சம் இருக்கிறது என்ன, 1 தானே இருக்கும், 1க்கு ஆப்போசிட் 3 இருக்கும், சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து என்ன 3. இது வந்து மெத்தட் 1. மெத்தட் 2 என்னன்னு அப்படின்னா ரொம்ப ஈஸியானது. இப்ப நீங்க கேட்டிருக்கிறது 1 தானே கேட்கிறான், ஒன்னோட அட்ஜசன்ட் சைடு எல்லாம் பார்த்துட்டோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒன்னோட அட்ஜசன்ட் சைடு என்னென்னலாம் இருக்கு அதை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 1 இருக்கு, இந்த ஒன்னோட ஆப்போசிட் கேட்கறான்னு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கு, இதெல்லாம் அட்ஜசன்ட் தானே, 6 5 இது எல்லாமே அட்ஜசன்ட் எழுதிக்கிறேன். 6,5ல வந்து அட்ஜசன்ட் வரும். இங்க 1 இருக்கு, ஆல்ரெடி 6 எழுதிட்டோம், அப்ப என்ன 2 வரும், சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு, 1க்கு வந்து என்னன்னா இந்த இடத்துல 4 வரும். அப்ப என்ன மீனிங்னா 6 வந்து என்னென்ன வராது, 5ம் வராது, 2ம் வராது, 4 வராது. இது இல்லாத ஒரே ஒரு பக்கம் என்ன 3 தான். அப்ப 3 தான் வந்து ஆன்சர் வரும், சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். Question number 8. Select the correct mirror image of the given figure when the mirror வந்து placed at the line M1 shown. So M1 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செங்குத்தா வச்சுட்டாங்க. இப்ப எப்படி வந்து மிரர் இமேஜ் வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஆக்சுவலி இந்த பி வந்து என்ன பாருங்களேன், இந்த பி என்ன மாதிரி வந்து என்னன்னா இந்த மாதிரி மிரர் வச்சுன்னா அப்படியே இந்த சைடு வந்துடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சி மாதிரி இருக்குல்ல, இந்த டைரக்ஷன் எந்த மாதிரி வரும், இந்த மாதிரி டைரக்ஷன்ல வந்துடும். இந்த 6 வந்து எந்த மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஸோ அப்படியே இந்த மாதிரி வந்துன்னா 6 ஆயிரும் சரிங்களா. ஸோ அப்ப அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்துன்னா அதே மாதிரி இந்த டைரக்ஷன். ஸோ இந்த ஒரு இது மாதிரி நிலா மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இந்த சைடு கருப்பா இருக்குது, நம்ம மிரர் வச்சோம்னா அப்படியே என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துன்னா கருப்பாயிரும் சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஆன்சர் ஒன்னே ஒண்ணுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏன் வந்து தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நம்மளுக்கு என்ன தப்புனா அந்த பி வந்து அப்படியே இருக்கு. ஆனா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இது தப்பாயிரும். இந்த சைடு பாருங்களேன், இது வந்து என்ன இந்த சைடுல மாறவே மாறாது, அப்படி அப்படியே மாறுவது இந்த சைடு தான் மாறும். அதனால இதுவும் தப்பாயிரும். தேர்ட் வந்து என்ன கரெக்டா இருக்கு. ஃபோர்த் ஏன் தப்பு அப்படின்னா 6 அப்படியே இருக்கு. அதனால இதுவும் வந்து கரெக்டா இருக்கு சரிங்களா. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது கரெக்டான மிரரை வந்து என்னன்னா போட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளஸ் மீன்ஸ் வந்து மைனஸ் சொல்லியிருக்காங்க, மைனஸ் மீன்ஸ் கிராஸ், கிராஸ் மீன்ஸ் வந்து டிவிஷன், டிவிஷன் மீன்ஸ் பிளஸ் சொல்லிட்டு என்ன ஈக்குவேஷனை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப அப்படியே வந்து இன்னும் ஒன்னு எழுதிக்கலாம். ஸோ 137ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 56 இருக்கு, இந்த இடத்துல 7 இருக்கு, இந்த இடத்துல 6 இருக்கு, அடுத்து வந்து 31 இருக்கா. இப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே வரும். என்ன சொல்றீங்க, டிவிஷன் வர இடத்துல வந்து நம்ம பிளஸ் போடணும். அதே மாதிரி இங்க அடுத்து கிராஸ் வர இடத்துல வந்து என்னன்னா நம்ம டிவிஷன்ஸ் போடணும் ரைட்டா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, மைனஸ் வர இடத்துல வந்து என்னன்னா கிராஸ் போடணும், பிளஸ் வர இடத்துல வந்து என்னன்னா மைனஸ் வரணும். ஸோ இதுக்கு வந்து என்ன ஈக்குவேட் பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு இங்க பாருங்க, 50 7 × 8, ஸோ என்ன வரும் 56 வரும்ல. அப்ப இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ன்னு வரும் ரைட்டா. நம்மளுக்கு போர்ட்மாஸ் பிரின்சிபல் படி ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து மல்டிபிளிகேஷன் பண்ணணும். இப்ப இந்த மல்டிபிளிகேஷன் பண்ணா என்ன 8 × 6 வரும். இதை பண்ணா என்ன வரும் அப்படின்னா 48 வரும். இப்ப நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 137 இருக்கும், பிளஸ் வந்து என்ன 48 இருக்கும், அடுத்து வந்து என்ன -31 இருக்கும். இப்ப 48ல 31 கழிச்சுனா என்ன வரும்னா 17 வரும் சரிங்களா. அப்ப அப்படியே வந்து 137 பிளஸ் வந்து 17 இருக்கும். இதை கூட்டினா என்ன வரும், டைரக்டா 154 தான் வரும். சரி, நீங்க எல்லாத்தையும் கூட்டணும் கூட அவசியம் கிடையாது. கரெக்டா யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க. 7 இருக்கு, 7 பிளஸ் 7 கூட்டினா 4ன்னு வரணும் யூனிட்ல. அப்ப 4 இருக்க மாதிரி ஆப்ஷனை பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, அதெல்லாம் டைரக்டா போட்டுக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா நம்ம டைம் வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த யூனிட் டிஜிட் மெத்தட் சரியா. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். 10th கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க, இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்துலயும் எல் தான் இருக்கு, அடுத்து ஓ தான் இருக்கு, எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. மூணாவது லெட்டர் பாருங்க, இங்க என்ன இருக்கு, எல் இருக்கு, ஐ இருக்கு, என் இருக்கு, ஜி இருக்கு, என் இருக்கு. நம்மளுக்கு தெரியும் ஆல்பபெட்ல வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் எது வரும்னா ஜி தான் வரும் சரிங்களா. அப்ப என்ன டைரக்டா சொல்லிடலாம் 4 தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, அடுத்த லெட்டர் பாருங்க, இந்த ஜிக்கு அப்புறம் எது வந்து அடுத்து வரும் பாருங்க. இதர் எல் வருமா, ஐ வருமா, என் வருமா. சோ நம்மளுக்கு தெரியும் ஐ வந்து ஃபர்ஸ்டே வந்துடும், அதுக்கப்புறம் தான் என்ன வரும், எல் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாம் வரும் சரிங்களா. அப்ப என்ன சொல்லிடலாம் 4 வரும், 4க்கு அப்புறம் வந்து 2 வரும் அப்படின்னு சொல்லிடலாம்ல. இப்ப 4 2 இருக்கிற மாதிரி வந்து ஆப்ஷன் பாருங்க, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து இருக்கிறதுனால டைரக்டா போட்டு போறேன். எல்லாமே பார்க்க தேவையில்லை, நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துச்சுன்னா டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 11. So which of the following term will replace the question mark in the given series? ஓகே, இதுமே வந்து சீரிஸ் பேட்டர்ன் கேட்டிருக்கேன், கண்டுபிடிச்சலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்களேன், இங்க ஏ இருக்கு, இங்க என்ன இருக்கு எஃப் இருக்கு, இங்க கே இருக்கு, இங்க வந்து பி இருக்கு. சரி, ஏல இருந்து எஃப் போயிருக்கு அப்படின்னா நடுவில் எத்தனை லெட்டர் இருக்கு, 4 லெட்டர் இருக்குல்ல. ஸோ அடுத்து எஃப்ல இருந்து கே போயிருக்குன்னா அப்ப எஃப்ல இருந்து 4 லெட்டர் தாண்டி இருக்கு. அப்ப ஒரு பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து எஃப் போறதுக்கு நடுவில் 4 லெட்டர் இருக்கு, எஃப்ல இருந்து கேக்கு வரதுக்கு நடுவில் 4 லெட்டர் இருக்கு. அந்த பேட்டர்ல வந்து கண்டினியூ ஆகணும். அப்ப கேல இருந்து பி வரணும், என்ன கேல இருந்து பி வரதுக்கு 4 லெட்டர் உள்ள இருக்கு. அப்ப பில இருந்து அடுத்த 4 லெட்டர் விட்டோம்னா என்ன வரும், யூ வரும். அப்ப ஆன்சர் வந்து யூல தான் ஸ்டார்ட் ஆகணும். ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம் சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்கவே தெரியல, இங்கேயும் 6 தான் இருக்கு, இங்கேயும் 6 தான் இருக்கு, எதுக்கு தேவையில்லாம நம்ம பார்த்துக்கிட்டு. அப்ப தேர்ட் ஸ்ட்ரைட்டா பார்த்தல, இங்க இ இருக்கு, இங்க ஹச் இருக்கு, இங்க கே இருக்கு, இங்க வந்து என் இருக்கு. அப்ப என்னன்னா ஈல இருந்து வந்து என்ன ஹச் வந்துருக்கு சரிங்களா, 2 லிட்டர் தாண்டி வந்திருக்கு. ஹச்ல இருந்து 2 லிட்டர் தாண்டி வந்து கே வந்திருக்கு, கேல இருந்து 2 லிட்டர் தாண்டி வந்து என்னன்னா என் வந்திருக்கு சரிங்களா. அப்ப எண்ணில இருந்து 2 லிட்டர் தாண்டினா என்ன வரணும், கியூ வரணும். ஆன்சர் வந்து யூ ஆர் கியூ அப்படின்னு வரும் சரிங்களா. இதெல்லாமே வந்து என்னன்னா டக்கு 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 நம்ம ரஃப் ஷீட்ல எழுதி வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு ஆன்சர் வந்துருச்சு. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். 12th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, இதுல எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ் சொல்லிட்டாங்க, ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரீசர் சொல்லிட்டாங்க. இப்ப எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸா ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஃப்ரீசர் சரிங்களா. இந்த ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரீசர் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ண போறோம், கூலிங்காக தானே யூஸ் பண்ண போறோம். அப்ப ரெண்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கு. அப்ப என்ன வரும்னா எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸ்குள்ள தான் வந்து இது ஒரு அம்பர்லா டேர்ம், அதுக்குள்ள ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கு, ரெஃப்ரிஜரேட்டர் பாதி தான் வந்து ரெண்டும் ஒரே வேலை தானே பண்ண போகுது, கூலிங் பண்ற வேலை தான் பண்ண போறாங்க. இது பாதி இது பாதி வரும். அப்ப ஆன்சர் வந்து செகண்ட் தான் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ 13th கொஸ்டின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செலக்ட் த செட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இது வந்து என்னன்னா ஒரு செட்டை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருக்க ஒரு பேட்டர்ன் வந்து ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், செகண்ட் வந்து என்ன செட் வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணும், இந்த ரெண்டு பேட்டர்ன் வந்து ஒரே தான் ஃபாலோ பண்ணும், அதுதான் அந்த ஆன்சரும் பண்ணணும் சரிங்களா. அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப இங்க 7 இருக்கு, இங்க 35 இருக்கு, இங்க 42 இருக்கு, என்ன வந்திருக்குன்னு பாருங்களேன். அதாவது 7 இருக்கு, ஆனா எனக்கு இந்த 35 இருக்கு, 42, 7 × 5 என்ன பண்ணா 35ன்னு வரும்ல ரைட்டா.
அதுக்கப்புறம் என்ன 42. அப்ப 7 இன்ட்டு 6 பண்ணா என்ன வருது? 42 வருது. அவ்வளவுதான் ஒரு பேட்டர்ன் வருது, படிச்சிட்டோம். சரி, இதே பேட்டர்னை அடுத்ததுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப என்ன வரணும்? இந்த இடத்துல 4 இருக்கு, 4 இன்ட்டு 5 போடும், 4 5 20 ஒரு ரைட். அப்ப இந்த 5 வந்து சேஞ்ச் ஆகல, இந்த இது கரெக்டா தான் இருக்கு சரிங்களா. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 7 வந்து இந்த இதுல இருந்து எடுத்தோம், இந்த 4 வந்து இந்த ஃபர்ஸ்ட் இதுல இருந்து எடுத்தோம். அடுத்து பார்க்கலாமே என்ன வரும்? 4 இன்ட்டு 4 ரைட், 4 இன்ட்டு 6 போடுவோம். என்ன வரும்? 24 வந்துச்சு. அவ்வளவுதான் வந்து ஒரு பேட்டர்ன் கண்டுபிடிச்சோம். என்னன்னா இந்த 5 இந்த 6 இது வந்து கூட்டிட்டே இருக்கணும். எதுல இருந்து? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ல இருந்து அப்படியே இது மல்டிப்ளை பண்ணணும் சரிங்களா. சோ அப்படி ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷனுமே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். 8 இருக்கு, 56 இருக்கு, 72. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன 8 இன்ட்டு 5 போடும். என்னஞ்சா என்ன வரணும்? 40 வரணும். ஆனா இங்க ஆல்ரெடி 56 சொல்லிட்டு, அதனால இது வந்து வராது சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். இங்க 6 இருக்கு. அப்ப 6ல இருந்து என்ன பண்ணும்? 6 5 வந்து என்னன்னு பார்ப்போம். சோ 6 5 35 தான் வரும். இந்த இடத்துல 36, அதனால இதுவும் வராது. சோ தேர்ட் பார்ப்போமே. தேர்ட் இருக்கு 9. 95 என்ன வரும்? கண்டிப்பா வந்து 45 தான் வரும். ஓகே, 45 இருக்கு. அடுத்து 9 இன்ட்டு 6 வரும். என்ன வரும்? 54. அப்ப கரெக்டா தான் இருக்கு, ரெண்டுமே கரெக்டா இருக்கனால இது வந்து கரெக்டான ஆன்சர். இருந்தாலும் 4வதையும் பார்த்தலாம். சோ 4 என்ன கொடுத்துருக்காங்க? 12 60ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் 12 இன்ட்டு என்ன போடும்? 5 போடும். சோ 12 5 60 ரைட். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா கரெக்டா தான் இருக்கு, 60 கரெக்டா இருக்கு. அடுத்ததை பார்க்கலாம். 12 இன்ட்டு என்ன வரும்? சோ 6 வரும். 12 இன்ட்டு 6 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72 வரும். ஆனா அவன் என்ன இருக்குதான்? 48ன்னு கொடுத்துருக்கான். அதனால இது வந்து தப்பாயிருக்கும் சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். கரெக்டான ஆன்சர் இந்த மாதிரி பார்க்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா நான் ஆல்வேஸ் ரொம்ப தரு இந்த செட் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களால சீக்கிரமா இந்த பேட்டர்னை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு இந்த மாதிரி கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லையா டேரக்டா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்களேன். நீங்க ஒவ்வொரு செட்டையும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த செட்டை வந்து ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும், செகண்ட் செட் ஃபாலோ ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த 4 ஆப்ஷன்லையுமே நீங்க எது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஃபாலோ ஆகுறதுல நிறைய டைம் போயிடும். அதனாலதான் சொல்றேன், டக்குன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுட்டா ஈஸியா வந்து போட்டுருங்க. அப்படி இல்ல ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. நம்மளுக்கு டைம் இருந்து அடுத்து வந்து என்னன்னா திருப்பி வந்து பாத்துக்கலாம் சரியா. Question number 14. A person starts from a point Z and moves 7 km towards the south. அதாவது என்ன பண்ணிக்கிறேன்னா இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜெட்னு வச்சுக்கலாம். அவன் சவுத் நோக்கி எத்தனை கிலோமீட்டர் போறேன்னு சொல்றாங்க? 7 கிலோமீட்டர் வந்து போறா சொல்றாங்க. இங்க வந்துருப்பார்ல. அதுக்கப்புறம் ஹீ டேர்ன்ஸ் வந்து ரைட். இப்ப இதுல ரைட் சைடு எது, லெஃப்ட் சைடு நம்ம பார்க்கணும். நம்ம அப்படியே கை வச்சு பாருங்களேன். நான் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கேன்னா இந்த சைடு என்னோட இது வந்து ஹெட் இந்த சைடு இருக்கு. இப்ப இது வந்து என்ன வரும்? லெஃப்ட் சைடா வரும்ல. அப்படியே திரும்பி பாருங்க, இந்த சைடு வரும். இது வந்து என்ன வரும்? ரைட் சைடா வரும் ரைட்டா. அவ ரைட் சைடு தான் வந்து திரும்புறாங்க. திரும்பி எவ்வளவு 5 கிலோமீட்டர் வந்து போறதா சொல்றாங்க. ஸோ அப்ப 5 கிலோமீட்டர் போறதுக்கான இதை வந்து எழுதிக்கிறேன் சரிங்களா. இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, 5 கிலோமீட்டர். அடுத்த ஹீ டர்ன்ஸ் வந்து ரைட். சரி, இதுல நான் ஏதோ இந்த சைடு நோக்கி இருக்கேன் சரிங்களா. இப்ப இது வந்து என்ன வரும்? நம்மளுக்கான ரைட் சைடு வரும் ரைட்டா. இது ரைட்டு, இது வந்து என்ன லெஃப்ட் அப்படின்னு வரும். இப்ப ரைட் சைடு திரும்பி 3 கிலோமீட்டர் வந்து போறதா சொல்றாங்க. ஸோ ரைட் சைடு திரும்பி இது வந்து என்ன 3 கிலோமீட்டர் வந்துட்டேன்னு சொல்றாங்க. அடுத்து ஹீ டேர்ன்ஸ் வந்து ரைட், மூவ் வந்து 1 கிலோமீட்டர். நம்மளுக்கு தெரியும் இப்ப இந்த நோக்கி நிற்காங்க. இது வந்து ரைட் சைடு வரும், இது வந்து என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு வரும். அப்ப ரைட் சைடு தான் திரும்ப சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து திரும்பி எத்தனை கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டர் வந்துட சொல்லிட்டாங்க. அடுத்து ஹீ டேக்ஸ் வந்து லெஃப்ட். இங்க பாருங்களேன், இப்ப நம்ம இந்த சைடு நோக்கி இருக்கோம். நம்மளுக்கு இது என்ன சைடு வரும்? லெஃப்ட்னு வரும். இது வந்து என்ன ரைட்னு வரும். அப்ப லெஃப்ட் தான் திரும்ப சொல்றாங்க. மூவ் வந்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் போறதா சொல்றாங்க. ஸோ இங்க இருந்து நான் 4 கிலோமீட்டர் போயிட்டேன். ரீச் என்னன்னா பாயிண்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு பாயிண்ட். ஹவு மச் அண்ட் இன் விச் டைரக்ஷன் டஸ் ஹி நீட் டு மூவ் நவ் டு ரீச் வந்து பாயிண்ட் ஜெட். இங்க பாருங்களேன், எக்ஸ்ல இருக்கேன், ஜெட்டுக்கு போறதுக்கு நான் எப்படி போகணும், எவ்வளவு கிலோமீட்டர் போகணும், எந்த டைரக்ஷனை போகணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். நம்மளுக்கு ஜெட்டுல இருந்து இங்க வந்தோம்ல, இது 7 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் இது 5 கிலோமீட்டர், இந்த 3 கிலோமீட்டர் வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், இது 7 கிலோமீட்டர்னா இங்க இருந்து நான் 3 கிலோமீட்டர் போறேன்னு வச்சுக்கேன். அப்ப இது ஈக்குவலன்ட்டும் வந்து வச்சுக்கலாம்ல. அப்ப இது வந்து 3, மொத்தம் 7. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல 4 வரும். 4 3 வந்து 7 வரும் சரிங்களா. அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க வந்த பரட்டு நான் அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் போயிருக்கேன்ல. இந்த 1 கிலோமீட்டர் என்ன ஆகும்னா நம்மளுக்கு தெரியும் மொத்தம் அது வந்து 5 கிலோமீட்டர். இப்ப 1 கிலோமீட்டர்னா இந்த தூரம் எவ்வளவு இருக்கும்? சோ இந்த தூரம் வந்து 4 கிலோமீட்டர் அப்படின்னு இருக்கும் ரைட்டா. அப்ப இந்த தூரம் வந்து எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் வந்து இருக்க போகுது. நம்ம எதை நோக்கி போகணும்? ஜெட்டை நோக்கி போகணும். அப்ப எக்ஸ்ல இருந்து ஜெட்டை நோக்கி போறது என்ன? இது ஈஸ்ட் சைடு தானே. சோ அதனால என்ன சொல்லணும்னா ஈஸ்ட்ல 4 கிலோமீட்டர் வரும். அதான் ஆன்சர் சரிங்களா. இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் கரெக்டா போட்டோம்னா ஆன்சர் வந்துடலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்கன்னா செலக்ட் த ஃபிகர் தட் வில் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த கிவன் சீரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுல வந்து பேட்டர்ன் பாருங்களேன். இங்க 2 ரவுண்ட் இருக்கா. இந்த 2 ரவுண்டும் அடுத்ததுல வந்து என்னன்னா, அதாவது இந்த 2 ரவுண்டும் அப்படியே இந்த சைட்ல வந்து வந்துருச்சு சரிங்களா. அதே மாதிரி என்ன இருக்கு, அடுத்து இந்த சைடு வந்து இங்க கீழே வந்துருச்சு. அப்ப அடுத்து எங்க வரும்னா இங்க வந்து என்ன இந்த ரவுண்டு வரணும் ரைட்டா. அடுத்து இங்க பாருங்களேன், இங்க வந்து என்ன டார்க்ல இருக்கு, இங்க டார்க்கா இல்ல, இங்க டார்க்ல இருக்கு. அடுத்து என்ன வரும்? டார்க்கா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இது ஒரே ஆன்சர் இதான் இருக்கு, ஈஸியா போட்டுடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க?
டைஸ் கொடுத்துட்டு இப்போ ஒன்னுக்கு ஆப்போசிட்ல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2 வேல வந்து சால்வ் பண்ணலாம். மெத்தட் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு காமனான இருக்கிற பாருங்களேன். ஆக்சுவலி இங்க 1 இருக்கு, 1 வந்து இந்த இடத்துல இல்ல. ஆனா இங்க 5 இருக்கு, 5 இருக்கு. அப்ப 5 வந்து என்ன கிராஸ் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்து இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4ம் கிராஸ் பண்ணிருங்க. மிச்சம் என்ன இருக்குன்னா ஒன்னே ஒன்று தான். அதாவது 1 ஆப்போசிட் வந்துன்னா 6. டைரக்டா சொல்லலாம் 1க்கு ஆப்போசிட்ல வந்துன்னா 6ன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா? இது எல்லாமே எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? 1க்கு வந்துன்னா அட்ஜசன்ட் சைடு இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்கணும் சரிங்களா? அட்ஜசன்ட் சைடு பார்த்துட்டு அதுல இருந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபார் அட்ஜசன்ட் சைடு 1க்கு என்ன இருக்கு? 5 இருக்கு, 4 இருக்கு. அப்ப என்ன வரும்னா 5 4ம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். 5 4ம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதர் 6ஆ இருக்கலாம், ஆர் வந்து 3ஆ இருக்கலாம் சரிங்களா? அதை வச்சு வந்து பார்க்கலாம். மெத்தட் 2ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால அட்ஜசன்ட் சைடு கொஞ்சம் தான் பார்க்க முடியுது. ஆனா நிறைய இது கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய எலிமினேட் பண்ணி கொண்டு ஆனா இது பெஸ்ட் வே வந்து மெத்தட் 1 தான். டேரக்டா என்ன பண்ணணும்? காமனா இருக்கலாம் எலிமினேட் பண்ணிட்டு மிச்சரை தான் போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 17 என்ன சொல்லியிருக்காங்க? சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. இதுவுமே வந்து சால்வ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ஆல் பிளான்ட்ஸ் வந்து என்ன வெஜிடபிள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா எல்லா பிளான்ட்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல் பிளான்ட்ஸ் வந்து என்ன வெஜிடபிள்னு சொன்னால இந்த டைரக்ஷன்ஸ் வந்து என்ன போட்டுக்கிறேன் சரிங்களா? இது வந்து என்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்து சம் பிளான்ட்ஸ் வந்து என்ன பாய்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ சம் பிளான்ட் பாய்சனஸ்னா இப்படி தானே வரும். ஸோ பாய்சன் அப்படின்னு தான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ கன்க்ளூஷன்ஸ்ல எல்லா வெஜிடபிளுமே வந்து பாய்சனான்னு கேட்குறாங்க பாருங்க. அதாவது நம்மளுக்கு தெரியும் எல்லா பிளான்ட்டுமே வெஜிடபிள். ஆனா பிளான்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட தான் கனெக்ஷன் வித் பாய்சனே தவிர வந்து எல்லா வெஜிடபிளுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சன் அப்படின்னு சொல்ல முடியும். அதனால இது வந்து இன்கரெக்ட் சரிங்களா? அடுத்த கன்க்ளூஷன்ல சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பிளான்ட்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன அதாவது எல்லா வெஜிடபிளுக்குள்ளதான் பிளான்ட் இருக்கு. அதனால சம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பிளான்ட்னு சொல்லலாம். அதனால செகண்ட் மட்டும் தான் கரெக்ட். ஒன்லி 2 கன்க்ளூஷன்ஸ் மட்டும் தான் ஃபாலோ ஆகும் சரிங்களா? இது சிம்பிள் பொறுத்தது என்னன்னா இந்த மாதிரி டயக்ராம் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும்னா ஈஸியா பண்ணிடலாம். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர்ல வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப பண்ணுவோமே இங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் டி தான் இருக்கு, அடுத்து இ தான் இருக்கு, அடுத்து எஸ் தான் இருக்கு. அப்ப அதுல இருந்து ப்ராப்ளம் கிடையாது. அடுத்த லெட்டர் பாருங்களேன். இங்க வந்து ஐ இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க சி இருக்கு, இங்க டி இருக்கு, இங்க ஓ இருக்கு, பி நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். சி தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட்ல வரும் ஆல்பபெட் ஆர்டர்ல. அதனால த்ரீ தான் வந்து ஸ்டார்டிங். ஓகேவா? அடுத்து பாருங்க சிக்கு அப்புறம் எந்த லெட்டர் வரும் அப்படின்னு பாருங்க. சிக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து ஐ தான் வரும். ஐக்கு அப்புறம் தான் வந்து என்ன அப்படின்னா டி ஆர் வந்து ஓபி தான் வரும். அப்ப என்ன வரும்? இதுக்கப்புறம் ஐ தான் இருக்குது. அப்ப 3 அதுக்கப்புறம் வந்து 1 3 1ன்றது எல்லாமே இதுல இருக்கு. இப்ப நம்ம டேரக்டாவே வந்து பார்க்க தேவையில்ல. சோ அதுக்கு அடுத்த லெட்டர் பார்ப்போம். இப்ப நம்ம 3 பார்த்தாச்சு, 1 பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும்னா சோ ஐக்கு அப்புறம் வந்து என்னன்னா இது டி வருமா இல்ல ஓ வருமா பி வருமான்னு சொல்றாங்க. சோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஓ தான் வரும். ஓக்கு அப்புறம் தான் என்ன இருக்கு அப்படின்னா டி வருது. டீக்கு முன்னாடி ஓகே ஓக்கு அப்புறம் பி இருக்கு, பிக்கு அப்புறம் தான் டி இருக்கு. அப்ப என்ன வரும்? ஓ தான் வரும். அப்ப 3 1 அதுக்கப்புறம் வந்து என்ன 5ன்னு வரும் சரிங்களா? இப்ப நம்ம இது ரெண்டே எலிமினேட் பண்ணலாம். இந்த 2 இருக்கு பாத்தீங்களா? 3 1 5 இருக்கு. அடுத்த லெட்டர் 6 தான். அது பார்க்க கூட தேவையில்ல. இப்ப 4ஆ 2ஆ இதுதான் வரும். இது 2 ஃபர்ஸ்ட் வருமா இல்ல 4 ஃபர்ஸ்ட் வருமான்னு பார்க்கணும் சரியா? அப்ப 4க்கும் 2க்கும் வந்து என்ன பார்க்கும்போது டிஎஸ் சேமா தான் இருக்கு. அடுத்த டீம் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து ஐ வருமா 6 வருமான்னு கேட்டு நம்மளுக்கு தெரியும் ஐ தான் வந்து ஃபர்ஸ்ட் வரதுனால எது வரும்? 2 தான் ஃபர்ஸ்ட்ல வரும் சரியா? 2க்கு அப்புறம் தான் 4 வரும் அப்படின்னு போட்டலாம். ஜஸ்ட் என்ன அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரஃப் ஷீட்ல எழுதி வச்சு டக்கு டக்குன்னு பாத்தீங்க அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷ் டிக்ஷனரி ஆர்டர் வந்து போட்டுடலாம். சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 19 செலக்ட் அ ஃபிகர் தட் வில் கம் இன் த ஃபாலோயிங் ஃபிகர் சீரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் இதை பாருங்களேன். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹெக்ஸகான் டைப் தானே ரைட். அடுத்து என்ன இருக்கு? இது வந்து பெண்டகான். சோ அடுத்து என்ன இருக்கு? ஹெக்ஸகான் தான் இருக்கு சரிங்களா? ஆர் எல்ஸ் இதையே அப்படியே வந்து இதே பேட்டர்ன் இருக்கு ஹெக்ஸகான். அப்ப அடுத்து என்ன வரும்னா பெண்டகான் தான் வரும் சரிங்களா? அப்ப ஒன்னு விட்டு ஒன்னு வந்து மாறி வருது. அதே மாதிரி இந்த கோடு இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஹெக்ஸகான்ல இந்த சைடுல கோடு இருந்துச்சுன்னா அடுத்ததுல ஹெக்ஸகான் எந்த இருக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கோடு இருக்கு. அப்ப பெண்டகான்ல இந்த சைடு கோடு இருந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு இந்த கீழே வந்து என்ன கோடு அந்த மாதிரி பார்க்கும்போது ஆன்சர் என்ன அப்படின்றதா 3 மட்டும் தான் கரெக்டா இருக்கு. ஈஸியா வந்து போடலாம் சரிங்களா? சரி அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து 20th கொஸ்டின் பார்ப்போம். இதுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைஸ்ல வந்து என்னன்னா ஆப்போசிட் வேல்யூ ஆஃப் வந்து என்ன அப்படின்னா 4க்கு வந்து கேட்டிருக்காங்க. சரி இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா அதே தான் மெத்தட் 1 என்ன அப்படின்னு பாருங்களேன். 2 தான் எடுத்துங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் செகண்ட் டயக்ராம் எடுத்துட்டு காமனா இருக்கிறது ஏதாவது பாங்க. இங்க 1 இருக்கு, இங்க வந்து எதுவுமே காமன் இல்ல. 5 இருக்கு, எதுவுமே காமன் இல்ல. 2 எதுவுமே காமனா. அப்ப என்ன பண்ணுனா இதோட காமனா இல்லாதனால வந்துட்டு இதை விட்டுட்டு வேற ஏதாவது பாருங்க. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டயக்ராம் தேர்ட் டயக்ராம் பாக்குறேன்னு வச்சுக்கலாம். என்ன சொல்லலாம்? 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கு. அப்ப 1 வந்து என்னன்னா கிராஸ் பண்ணிடலாம் ரைட். அடுத்து 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு. அப்ப 5ஐயும் கிராஸ் பண்ணலாம். அடுத்து 2 4. அப்ப என்ன சொல்லலாம்? 2க்கு ஆப்போசிட் வந்து என்னன்னா 4. அப்ப அவன் கேட்டது 4க்கு ஆப்போசிட் தான். 4க்கு ஆப்போசிட் என்ன இருக்கும்? 2 தான் இருக்கும். டைரக்டா வந்து என்னன்னா சொல்லலாம் சரிங்களா? அது எல்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா மெத்தட் 2 ஓடது இந்த 4ஓட அட்ஜசன் வந்து பார்த்துட்டு அதை எலிமினேட் பண்ண ஆன்சர் வந்துடும் சரிங்களா? அப்ப அட்ஜசன் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 4ஓட இருந்து அட்ஜசன் 6 இருக்கு சரி 6 இருக்கு 3 இருக்கு. இந்த 4ஓட அட்ஜசன் என்ன இருக்கு? 5 இருக்கு அண்ட் 1. நம்மளுக்கு தெரியும் ஒரு பகடையில வந்து 6 பக்கம் ஆல்ரெடி 4 பக்கம் வந்துருச்சு. இதுல இல்லாத ஒரு பக்கம் வந்து 2 தான். அப்ப 4க்கு ஆப்போசிட் வந்து என்ன இருக்கிறது? 2ஆ தான் இருக்கும். டைரக்டா சொல்லிடலாம்.
சரியா? கொஸ்டின் நம்பர் 21, செலக்ட் த செட் இன் விச் நம்பர் ஆர் ரிலேட்டட் இன் த சேம் வே அப்படின்னு கேட்டிருக்காங்களா. சரி, இப்ப இங்க 264 இருக்கு, 462 இருக்கு, 132, 330 இருக்குல்ல. ஏதோ ஒரு பேட்டர்னை ஃபாலோ ஆக போகுது. சரியா? அந்த பேட்டர்ன்ல இருக்கிறது வந்து அந்த நாலுல ஏதாவது ஒண்ணு ஃபாலோ ஆகணும், அதை தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு 264 அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, 264 இருக்கு, இங்க 462 இருக்கு. என்ன கூட்டம் 462 வரும்? 198 கூட்டினா 462. நீங்க கூட்டி பாருங்களேன். அது 8 4 12 ஒன்னு வரும். அதே மாதிரி வந்து 10 16ன்னு வரும், மிச்சம் 1 வரும், 4ன்னு வரும். அப்ப 462. சோ இதே மாதிரி என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 132ஓட 198 வந்து கூட்டுறேன். இதை கூட்டினா 8 2 10க்கு வந்து 0 வரும், மிச்சம் வந்து என்ன 1 வரும், 10 13ன்னு வரும், மிச்சம் 3 வரும். அவ 330 வந்துச்சு பாத்தீங்கன்னா. அப்ப என்னன்னா இது ஒரு பேட்டர்னா வந்து ஃபாலோ ஆகுது. இதுல 4 ஆப்ஷன்ல இருக்கிற பேட்டர்னே நம்ம பார்ப்போம். சரிங்களா? என்ன பண்ணுவேன், 211 198 வந்து கூட்டுவேன். சரிங்களா? 198 கூட்டினா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 409 வரும். இது நீங்க மொத்தமா கூட்டணும்னு தேவையில்லை, நம்ம யூனிட் டிஜிட் கூட பார்த்தா போதும். 8 1 பிளஸ் 9ன்னு வரும். ஆனா இங்க பாருங்களேன் 0 இருக்கு. அப்ப அதனால கரெக்டா இது வந்து இன்கரெக்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, 188 பிளஸ் வந்து என்ன 198 கூட்ட போறேன். 8 8 வந்துன்னா யூனிட் டிஜிட் மட்டும் பாருங்க, 8 8 வந்து என்ன வரும் 16. இது எப்படின்னா ஒண்ணும் கிடையாது, 188 இருக்குல்ல, 198 இருக்கு, நம்ம கூட்டும் போது இங்க என்ன 8 8 6ன்னு வரும். அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல நான் ஃபைனலா பண்ணும்போது எனக்கு 6 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே இருக்காதுல்ல, அந்த 6 தான் யூனிட் டிஜிட் இருக்கிறது. இப்ப அந்த 8 8 வந்து 16ன்னு வரும், 6ன்னு இருக்கு. இங்க பாருங்க இங்க 8ன்னு இருக்கு. அப்ப கரெக்டா இதுவும் வந்து இன்கரெக்ட்னு சொல்லிடலாம். சோ தேர்ட் பாப்போமே, இங்க என்ன 386 இருக்கு, இதோட 198 கூட்ட போறேன். இங்க பாருங்க 6 6 12 14ன்னு வரணும். அப்ப யூனிட் டிஜிட் வந்து 4ன்னு முடியணும். ஆன்சர் 4 தான் இருக்கு. அப்ப மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் கூட்ட வேண்டியதான். இது கூட்டம் அப்படின்னா 584 கரெக்டா வந்துடும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் ஃபோர்த்த பார்க்கலாம். இங்க 200 வந்து என்ன இருக்கு, 82 இருக்கு. பிளஸ் நான் என்ன கூட்டுறேன், 198 கூட்டுறேன். நம்மளுக்கு 8 2 வந்து யூனிட் டிஜிட்ல கூட்டணும் அப்படின்னா 0ன்னு வரணும். சரிங்களா? ஆனா இங்க 0ன்னு இல்ல 4ன்னு இருக்கு. அதனால இது இன்கரெக்ட்னு சொல்லிடலாம். சரியா? டைரக்டா ஆன்சர் வந்து 3 தான். சரி, மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால டைரக்டா ஃபாஸ்டா நம்மளால வந்து என்னன்னா பேட்டர்னை கண்டுபிடிச்சு முடிஞ்சுன்னா இந்த விஷயம் சால்வ் பண்ண, ஆர் எல்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு லாஸ்ட்ல வச்சுக்கோங்க, டைம் இருந்தா சால்வ் பண்ற மாதிரி. சரியா? அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஸோ 22 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டினோட்ஸ் வந்து பிளஸ் கொடுத்துட்டாங்க, பி வந்து கிராஸ், சி வந்து என்ன மைனஸ், டி வந்து என்ன டிவிஷன்ஸ். ஸோ என்ன பேட்டர்ன் வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்ப 2 இருக்கு, இங்க பி வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், கிராஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் வந்து இருக்கட்டும். அடுத்து டி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா டிவிஷன் சொல்லிட்டாங்க, 2 அப்படின்னு இருக்கட்டும். இது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 4, பி வந்து என்னன்னா கிராஸ் 32, டி வந்து என்ன அப்படின்னா டிவிஷன்ஸ் 8 அப்படின்னு இருக்குல்ல. இப்ப நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ 32 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எதால 8ஆல டிவைட் பண்ணா இன்னும் 4ஆல ஆகும். ஸோ 8 வந்து 32ன்னு வரும். அப்ப 4 4 வந்து ஸோ 4 வந்துன்னா 16 வரும். இது நம்ம ஈக்குவலண்டா பண்ணணும்னா 4 ஆப்ஷன்ல பாருங்க, எந்த ஆப்ஷனை பண்ண கரெக்டா போட்டா இது வரும். நான் 16 போட்டாதான் 16 2 போடுவேன், 8ன்னு வரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல 8ன்னு வரும். அப்ப இங்க 2 இன்ட்டு 8 இனி 2 வந்துன்னா 16. அப்ப 16 ஈக்குவல் டு 16. அப்ப கரெக்டா டைரக்ஷன் 16 இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து என்னன்னா ஈக்குவலன்ட் பண்ண முடியும். சரிங்களா? புரியும் நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 23rd வந்து என்ன அதே தான். பிளஸ் வந்து என்னன்னா கிராஸ் சொல்றாங்க, கிராஸ் மீன்ஸ் மைனஸ், மைனஸ் மீன்ஸ் வந்து டிவிஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துட்டு எந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் கேட்கறாங்க. இப்ப நான் 250 எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 10, அதுக்கப்புறம் வந்து என்ன 10, ஸோ அதுக்கப்புறம் 5, அதுக்கப்புறம் 2, இங்க வந்து ஈக்குவலன்ட் இருக்கட்டும். சரி, இப்ப என்ன சொல்றாங்க, மைனஸ் இருக்கிற இடத்துல வந்து என்னன்னா டிவிஷன்ஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. 10 அதுக்கப்புறம் பிளஸ் வர இடத்துல வந்து கிராஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, கிராஸ் வர இடத்துல வந்து என்னன்னா மைனஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அடுத்து டிவிஷன்ஸ் வர இடத்துல பிளஸ் வரும்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்ப வந்து என்னன்னா நம்மளுக்கு தெரியும் போடுமாஸ் பிரின்சிபல் படி டிவிஷன் தான் பண்ணுவோம். இது 250 10ஆல பண்ணா என்ன 25ன்னு வரும். அப்ப 25, இங்க வந்து என்னன்னா 10 இருக்கு பாத்தீங்களா, இதை கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா 250 வரும். ரைட்டா? 250ல இருந்து 5 கழிச்சுனா என்ன வரும், 245 வரும். அதோட நான் 2 கூட்டினா 247ன்னு வரும். சரிங்களா? அப்ப 247 தான் ஆன்சர். டைரக்டா சொல்லிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 24th கொஸ்டின் என்ன அப்படின்னா, 4 லெட்டர் கிளஸ்டர் ஹவ் பின் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு 6 லெட்டர் கிளஸ்டர் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் இது பாருங்க, இங்க டபிள்யூ இருக்கு, இங்க ஒய்ன்னு இருக்கு. அதாவது டபிள்யூல இருந்து ஒரு லெட்டர் தாண்டி ஒய்ன்னு போயிருக்கா. ரைட்? அதே மாதிரி இங்க பாருங்க, பி இருக்கு, அடுத்து எஸ் இருக்கு. ஸோ பில இருந்து என்ன இருக்கு, 2 லெட்டர் தாண்டி வந்து எஸ்ன்னு போயிருக்கு. சரி, அடுத்து இங்க பி இருக்கு, அடுத்த லெட்டர் அதாவது ஒரு லெட்டர் தாண்டி வந்து ஆர் வந்திருக்கு. எஃப்ல இருந்து ஒரு லெட்டர் தாண்டி வந்து ஹச். இதுல இருந்து என்ன பேட்டர்னா, அதாவது டபிள்யூல இருந்து ஒரு லெட்டர் தான் தாண்டுது, பிளஸ் 1 ஆட் ஆகணும். இங்கேயும் பிளஸ் 1 ஆட் இருக்கு, இங்கேயும் பிளஸ் 1 ஆட் இருக்கு. ஆனா இங்க மட்டும் தான் என்ன இருக்கு அப்படின்னா +2, அது நடுவுல இருக்க லெட்டர் மட்டும் சொல்லிடும். +2 ஆட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து என்னன்னா 2 லெட்டர் நடுவுல இருக்கு, அதை தாண்டி தான் வர்றதுனால வந்து இது ஆடு லெட்டர் கிளஸ்டர். சரிங்களா? இதெல்லாம் ஒரே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது, இது மட்டும் வந்து வேற பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நம்மளோட வந்து என்னன்னா கடைசி கொஸ்டின், சர்டன் கோடு லாங்குவேஜ்ல வந்து என்னன்னா வாட் வந்து கொடுத்துருக்காங்க 65ன்னு, ஸ்டால்க்கு என்ன கொடுத்துருக்காங்க 79 சொல்லிட்டு ஜெனரஸுக்கு என்ன கோடு வரும்னு கேட்காங்க. இப்ப
பேட் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுக்கான இது வந்து என்னன்னா ஆட் பண்ணி பார்ப்போமே. என்ன வரும்? விக்கான இது வந்து என்னன்னா அப்படியே வந்து என்ன எழுதி வச்சிடும். ஸோ வி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன லெட்டர் வரும்னா 22 வருமா, ரைட்? ஸோ இந்த இடத்துல 22 வரும். ஏக்கு வந்து என்னன்னா 1 வரும். டி வந்து என்ன சொல்லியிருக்காங்க 20 வரும். பிளஸ் வந்து 20. இது எல்லாத்தையுமே கூட்டுங்க. நம்மளுக்கு தெரியும் கூட்டணும் அப்படின்னா, அதாவது எப்படி கூட்டலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 20, 20 இங்க ஒரு 20 இருக்கு. அப்ப 60 வரும். அதுக்கப்புறம் ஒரு 3 கூட்டுங்க. அப்ப 63 வரும். அப்ப என்ன ஒரு 65ன்னு வருது. பிளஸ் 2 போட்டிருக்குன்னு அர்த்தம். ஸோ 63 பிளஸ் 2 போட்டா 65. ஸோ இதே பேட்டர்ன்ல ஸ்டால்க்கும் வந்து வதன போறோம். STOLK சரிங்களா? ஸோ இதுல எஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 19 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்? டீயோட இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்பதான் பார்த்தோம் 20. ஓவோட இது வந்து என்னன்னா 15. ஸோ எல்லோட இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 12. கேயோடது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. இது எப்படி கூட்டலாம்னா அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இந்த டபுளா இருக்கிற முழு வேல்யூ எடுத்துங்க. அது 10 இருக்கும் இதுல 20 இருக்குல்ல, அதுக்கு ஒரு இதுலயும் 10 இருக்கும், இதுலயும் 10 இருக்கும், இதுலயும் 10 இருக்கும். அந்த 10 இருக்கிறத எடுத்துங்க. இங்க 10, இங்க 20, 30, இது ஒரு 40, இங்க ஒரு 50, இங்க வந்து 60. அப்ப 60 இருக்கட்டும். அதோட என்ன அப்படின்னா இங்க அப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து அந்த சில்லறைலாம் எடுத்துங்க. இங்க 9 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. என்ன வரும்? 14 வரும். 14 பிளஸ் வந்து 2 வந்து 16, 16 பிளஸ் 1 17. ஆல்ரெடி 60 பிளஸ் 17 எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77 வருமா? அதோட 2 கூட்டுங்க 79 வரப்போகுது. அப்ப பேட்டர்ன் கரெக்ட் தான். இதுல தான் நம்ம வந்து என்ன ஆன்சர் பண்ண போறோம். சரி, இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? ஜெனரசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஜேஇ என்இ அதே மாதிரி வந்து ஆர் ஓ அதே மாதிரி வந்து யூ எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சரி, இதுக்கான இதெல்லாம் அப்படியே வந்து என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். என்ன வரும்? இங்க 7 வரும். அதே மாதிரி ஈக்கு வந்து 5 வரும். அதுக்கப்புறம் என்னன்னா எண்ணுக்கு வந்து என்ன அப்படின்னா 14 வரும். ஸோ ஈக்கு வந்து 5 தான் வரும். அடுத்த ஆறுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் 18 இங்க இருக்கு. ஸோ ஓக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வரும். யூக்கு வந்து என்ன வரும்? 21 வரும். எஸ்க்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 வரும், ரைட்டா? ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ண வேண்டியதான். இதுக்கு எப்படி ஆட் பண்ணலாம் அதே சொன்ன மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா முழு நம்பரா இருக்கிறத எடுத்துக்கங்க. அதாவது இங்க ஒரு 10 இருக்கு, இங்க ஒரு 10 இருக்கு 20, இங்க ஒரு 10 30, இங்க 20 இருக்குல்ல 30 பிளஸ் 20 50, 50 பிளஸ் 10 வந்து என்ன அப்படின்னா 60, ரைட்டா? இப்ப 60 வந்து என்ன இந்த சைடு இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சில்லறையா இருக்கிறதுலாம் என்னங்க 7 பிளஸ் வந்து 5 என்ன வரும்? ஸோ 7 பிளஸ் 5 வந்து 12 வரும். 12ஓட ஒரு 4 கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா 16 வரும். 16 பிளஸ் 5 வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 16 பிளஸ் 5 21, 21ஓட 29 8 கூட்டினா 29 ஒரு 5 வந்து 34, 34 பிளஸ் வந்து ஒரு 1 வந்து 35, 35 ஒரு 9 வந்து என்ன வரும் கேட்டா 44ன்னு வரும்ல, ரைட்? இப்ப என்ன பண்ணணும்னா அதாவது 60 பிளஸ் 44 கூட்டினா 104ன்னு வரும், ரைட்டா? இப்ப 104ஓட நம்ம என்ன கூட்டணும்? 2 கூட்டணும். அப்ப 104ஓட 2 கூட்டினா 106, சரிங்களா? டேரக்டா வந்து என்ன போட்டுடலாம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தோன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து என்ன டவுட்ஃபுல்லா இருக்கிற மாதிரி போகும். பட் ஒன்னே பண்ணிருங்க. இதை இன்னும் ஈஸியா எப்படி பண்ணலாம்னா ஆல்வேஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பேட்டர்னை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா வந்து செகண்ட் பேட்டர்னே ஃபாலோ ஆகும். இந்த மாதிரி பெரிய நம்பர் கூட நீங்க செகண்ட் பேட்டர்ன் ஃபாலோ ஆகும் கரெக்டா என்ன பண்ணுங்க தேர்ட் வந்து பாத்துருங்க, சரிங்களா? எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் வந்து இதையும் பார்த்துட்டு அதுக்கு மூணாவது பாக்குறதுக்கு டைம் போயிடும். அதனால ஃபர்ஸ்ட் பாருங்க, பேட்டர்ன் பிடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து தேர்டு பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருமோ பார்த்துட்டு போயிடும். இதான் நம்ம டைம் வந்து சேவ் பண்றதுக்கான வந்து ஒரு மெத்தட், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கலாம். அடுத்த ரிமைனிங் 25 கொஸ்டின் வந்து அடுத்த அப்கமிங் சீரிஸ்ல வந்து பார்க்கலாம். நம்ம கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.